சாதாரண வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையே சாப்பிட்றதுனால அப்படி என்ன நமக்கு பலன் கிடைச்சிட போகுது? அப்படியே வேர்க்கடலையே நம்ம நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது நம்ம உடம்புல அதிகப்படியான கெட்ட கொழுப்பு சேர ஆரம்பிக்கும், இதனால உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்ற அந்த தவறான கருத்துக்களை உடைத்தெறியும் வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ அமையும். ஏன்னா வேர்க்கடலை, அதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையே தினமுமே ஊற வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்றதை பற்றியான ஒரு அருமையான பதிவு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. வேர்க்கடலையை எப்போ வேணாலும் எப்படி வேணும்னாலும் சாப்பிடலாம். பச்சை வேர்க்கடலை எல்லா நாட்கள்லையுமே கிடைக்கிறது கிடையாது, அது அந்த சீசனை பொறுத்து மாறுபடும். காய்ந்த வேர்க்கடலை எல்லா நாட்கள்லையுமே கிடைக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு காய்ந்த வேர்க்கடலை எடுக்கிறீங்க அப்படின்னா அதை நைட்டில் ஊற வச்சுருங்க. இரவு முழுவதுமே அப்படியே ஊறட்டும். மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை வடிகட்டிட்டு அந்த வேர்க்கடலையை அப்படியே சாப்பிட வேண்டியதான். காலையில் வெறும் வயிற்றுல தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. காலை சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சாப்பிடலாம், இல்லைனா ஒரு 11 மணி போல் அந்த மாதிரி கூட சாப்பிடலாம். வேர்க்கடலையே சாப்பிட்டோம் அப்படின்னா அதிகப்படியான கொழுப்பு சத்துக்கள் உடம்புல சேரும், இதனால உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான கருத்து இருக்கு. ஆனால் அதில் நமக்கு நன்மை செய்யும் கொழுப்புகள் தான் அதிகமாக இருக்கு. இதில் அதிகப்படியான தாமிரம் மற்றும் துத்தநாக சத்துக்கள் இருக்கு. இது நம்முடைய உடல்ல தீங்கு செய்ய நினைக்கும் கொழுப்பை குறைத்து நன்மை செய்யும் கொழுப்பை ரொம்பவே வேகமாக அதிகரிக்க செய்யும். பாதாம் பருப்பை விட நிலக்கடலையில் நல்ல கொழுப்புகள் இருக்குது. இதில் அதிகப்படியான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது நம்முடைய உடம்புல நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நிலக்கடலையில் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. இதை அதிகமாக தொடர்ந்து சாப்பிடும் பெண்களுக்கு கர்ப்பப்பை சீராக செயல்படுவதோடு மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை கட்டிகள், நீர்க்கட்டிகள் இது எதுவுமே இருக்காது, குழந்தை பேரும் கிடைக்கும். வேர்க்கடலையில் அதிகப்படியான பாலிஃபினால்ஸ் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. இது நமக்கு நோய் வருவதை தடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் எப்போவுமே நம்மளுடைய அழகை இளமையாக வைத்திருக்கும். நிலக்கடலையில் அதிகப்படியான ரெஸ்வெரட்ரால் என்ற சத்து இருக்குது. இது இதய வாழ்வுகளை பாதுகாக்கும், இதய நோய்கள் வருவதை தடுக்குது. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 30 கிராம் ஆச்சும் ஊற வைத்த நிலக்கடலையை சாப்பிடும்போது பித்தப்பை கல் உருவாவதை தடுக்க முடியும். உங்களுக்கு பித்தப்பை கல் இருந்தாலும் அந்த பித்தப்பை கல் கரையிறதுக்கும் உதவியாக இருக்கும். நிலக்கடலையில், அதாவது வேர்க்கடலையில் அதிகப்படியான மேக்னீஸ் சத்து இருக்குது. இந்த மேக்னீசியம் சத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் நம்ம உடம்புக்கு நேரடியாக கிடைக்கிறதுக்கு பயன்படுது. குறிப்பாக பெண்கள் தொடர்ந்து ஊற வைத்த நிலக்கடலையை சாப்பிட்டுட்டு வரும்போது எலும்புத்துளை நோய் வராமல் பாதுகாக்க உதவியாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்டதை சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி சாப்பிடாம ஊற வைத்த நிலக்கடலையை குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நிலக்கடலையில் அதிகப்படியான மூல வளர்ச்சிக்கு தேவையான டானிக் இருக்குது. இந்த நிலக்கடலையில் அதிகப்படியான விட்டமின் 3 என்ற நியாசின் இருக்குது. இது மூளையை நல்லா பலப்படுத்தும், இரத்த ஓட்டத்தை சீராக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பரிப்டோபன் என்ற ஒரு முக்கியமான அமினோ அமிலம் இருக்குது. இது நம்முடைய செரட்டோனின், அதாவது இந்த அமினோ அமிலம் நம்முடைய செரட்டோனின் என்ற மூளையை உற்சாகப்படுத்தும் உயிர் வேதிப்பொருள் உற்பத்திக்கு பயன்படுது. மூளை நரம்புகளை நல்லா தூண்டிவிடும், மன அழுத்தத்தை போக்குறதுக்கு உதவியாக இருக்குது. எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த வேர்க்கடலையை சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்கள் நமக்கு இருக்குன்றத ரொம்ப எளிதாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிய வச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் இனிமே ஒரு கைப்பிடி வேர்க்கடலை அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 3 தடவையாச்சும் ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பெண்களுக்கு முக்கியமாக எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகிடும். இடுப்பு வலி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அதனை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.